கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் அதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை அடையாளம் கொடுத்து இரவில் நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளையும் காணும்படி கிருபை செய்ததற்கான ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 103வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எத்தனை ஒரு பெரிய குணாதிசயம்ல! கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நினைச்சு பாருங்க, ஆண்டு நம்ம மேல எவ்வளோ ஒரு கிருபையா இருக்கிறாரு, நம்ம மேல எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேதாமத்துல நினிவே மக்கள் கண்டிப்பா அழிக்கப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிதான் யார் போறாங்க? யோனா போறாரு. அவர் போறது என்னன்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சிருவார். ஏன்னு சொன்னா, மக்கள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாவத்து நிமித்தனால அவருடைய பாவம் பரலோகத்துக்கு எட்டுன அளவுக்கு அவங்க பாவங்கள் செய்யறாங்க. கண்டிப்பா என்ன செய்யணும்? அவங்கள அழிச்சிருவாங்க அப்படி அந்த எண்ணத்தோட போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, யோனாக்கு சொன்ன காரியம் என்னன்னா, எச்சரித்து அவங்கள என்ன செய்ய மனம் திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பிச்சாங்க. ஆனா போன மனுஷருக்கு என்ன இருந்துச்சு? கண்டிப்பா அந்த பட்டணம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. ஆனா ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? அவர் மன முறுக்கம் இரக்கம் நிறைந்தவர் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க மனசு கஷ்டப்பட்டு ஆண்டவரே நாங்க செஞ்சு தவறு அப்படின்னு சொல்லி அவங்க உபவாசித்து ஜெபித்த பொழுது என்ன செஞ்சாரு? அவங்கள அவர் மன்னித்தார். எப்படி ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க யோசித்து பாருங்க. நம்ம வீட்டிலேயே ஒரு பையனோ அல்லது பெண்ணோ இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தவறு செய்யும்போது என்ன செய்வோம்? கண்டிப்பா அவங்கள தண்டிப்போம். அவங்க சுகவீனமா இருக்கும்போது, நீ அன்னைக்கு தப்பு பண்ண, நான் அவனை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. உடனே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா ஆகும், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பிள்ளை காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் பிரயாசப்படுவாங்க. அது மாத்திரல, ஒருவேளை அவன் ஆசைப்பட்டு ஏதாவது ஒண்ணு கேட்டான்னா, ஐயோ இது நம்ம தகுதிக்கு இப்போ பண்ணவே முடியாது அப்படி இருந்தா கூட என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் போற, எப்படியாச்சும் நீ விருப்பப்பட்டதை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இதெல்லாம் ஒரு நம்ம நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா நிறைய சொல்ல முடியும். சில நேரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை உணர்ந்து அப்பா அம்மாட்ட சாரி கேட்கும்போது உடனே என்ன செஞ்சிருவாங்க? மன்னித்து அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா என்ன செஞ்சுவாங்க? ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஆகாரங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அன்பை தான் என்ன செய்யறாரோ ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் காட்டுறாரு. மனுஷர்களாகிய நாமளே இப்படி காட்டுறேன்னு சொன்னா, நம்முடைய ஜீவனையே கொடுத்து மீட்ட கர்த்தர் எப்படி இருப்பார் நம்ம மேல? அவர் எப்படி இருக்கிறாரு? உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம். சும்மா சாந்தம் இல்ல, அது நீடிய சாந்தமாகவும் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை இப்படிதான் இருக்கு. நம்ம எத்தனை தடவை தப்பு செஞ்சுட்டு போனாலும் நம்ம அவர்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்ட பிறகு எப்படி அவர் உடனே மன்னிச்சிடுறாரு. அந்த மன்னிப்பு கூட எப்படின்னு சொன்னா, இப்ப மன்னிச்சிருக்கேன், இன்னொரு தடவை பண்ணேன்னு நான் சொல்லி காட்டுவேன் அப்படி ஒரு இது இல்லை. ஆனா நம்ம சொல்லி காட்டுவோம். அன்னைக்கு கூட நீ இப்படி பண்ண, நான் சொன்னேன், நீ செஞ்ச, அப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை கடலின் கடையாந்தரத்துல நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர். ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் ரொம்ப உருக்கம் உள்ள. நீங்க வியாதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு? நமக்கு சுகம் தருவதற்கு அவர் அப்படியே நம்மளை காப்பாற்றுவார். அவர் நம்மை பாதுகாப்பார். ஒரு நம்மளை என்ன சொல்றாரு? சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கம் கண்டிப்பா இருக்காது, அது கூட சில நேரத்துல இருக்கும். ஆனா என்ன நம்புறவங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவன், அப்பேற்பட்ட ஒரு கிருபை உள்ள தேவன். அவருடைய கிருபையை நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம தகுதியா இருக்கிறோமா? கண்டிப்பா இல்லை, நம்ம பாவிகளா இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் செய்து புதியதாக இருக்கிறது. நேற்று நடத்தின மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதான்னா இல்லை. நேற்று நடந்த சம்பவமே இன்னைக்கு நடக்குதா? இல்லை. ஆண்டவர் அதோடய மாற்றி போடுகிறார், மாற்றி போட வல்லவர். அவரை நம்பி அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரா? ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால நம்மை ஆதரிக்கிறார். அப்போ இந்த ஒரு நாட்கள் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ் நாட்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையினால நம்ம வழிநடத்துகிறார். நேற்று ரொம்ப சோர்வா வேலை செஞ்சிருப்போம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் புதிய பலத்தை தருவாங்க. இந்த புது பலம் நடந்து என்ன செய்வோம்? நம்ம கழுகுகள் சட்டைகளை விரித்து பறப்பது போல நம்முடைய வேலைகளை வேணும்னு எல்லாத்தையும் செஞ்சிடும். நேற்று என்ன செஞ்சிருப்போம்? கொஞ்ச நேரம் தான் பைபிள் வாசிருப்போம். ஆண்டவர் என்ன புது கிருபை, இன்னொரு உற்சாகமான ஆவியத்து, இன்னொரு அதிகாரத்தை வாசி. இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார். அப்படி கிருபையா இருக்கிற தேவன்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடும்?
பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடிக்கு அவர் நமக்கு போதித்த வழிகளை நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கும் பொழுது அவருடைய வருகையில் நாம் என்ன செய்வோம்? இதோ இவர் எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவர் களி கூறுவோன்னு சொல்லி அவரை நோக்கி எதிர்நோக்கி போகிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் சேரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற பாடம் இன்னைக்கு என்னது அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் நாம் நித்தம் என்ன செய்யணுமா? வேண்டுகிற நன்மைகளுக்கு நாம் தகுதியற்றவர்கள், ஆனாலும் தேவ கிருபை தானே செய்து நம்மை அரவணைத்து காக்கிறது. அப்படி அரவணைத்து காக்கிற அந்த கிருபையை நம்ம உணர்ந்தவளாக நம்முடைய செயல்களில் என்ன செய்யணும்? அவரை பிரதிபலிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு பலன் தருவார். சாத்தானை எதிர்த்து நாம நிற்கத்தக்கதாக தேவன் பலன் தர நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அதிகமாய் நேசம் வைத்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளே நீர் எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்க கிருபை, எங்கள் மேல் வைத்திருக்க இரக்கம், ஒருக்கம் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவரே நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர், எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து பாவங்களை செய்யாதபடிக்கு தேவ ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய சத்தியத்தை ஆண்டவரே ஒரு கலசு நீர் கொடுத்தால் கூட ஆண்டவரே அது நீ பெரிதாக ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க சாமி. அதே போல ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க சாமி. உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.